தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த தெய்வீக திருப்பலியானது அந்தோணி சவரிமுத்து, சேசுராஜா, பாக்கியம்மாள், யாரும் நினையாத ஆன்மாக்களின் இளைப்பாற்றிக்காகவும், சிறில், சந்தான பிச்சை, தோமாஸ், சகாயம் என்பவர்களுடைய ஆன்ம இளைப்பாற்றி பலியாகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இந்த கருத்துக்களோடு நாமும் நம்முடைய தேவைகளையும் கருத்துக்களையும் இணைத்து இந்த தெய்வீக திருப்பலியிலே இறைவனுடைய அருளுக்காக, ஆசீருக்காக இறைஞ்சி மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த உயிருள்ள பலியை ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, பாஸ்கா அருளுதவிகளால் கிறிஸ்துவின் இயல்புக்கு ஏற்ப எங்களை மாற்றியருள உம்மை வேண்டுகின்றோ. ஆதலால் பழைய மனிதனுக்கு உரிய இயல்பை களைந்துவிட்டு அவருடைய வழிகளில் வாழ எங்களுக்கு வரம் அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஸ்தேவானின் ஞானத்தையும் தூய ஆவி வாயிலாக அவர் பேசிய வார்த்தைகளையும் எதிர்த்து நிற்க அவர்களால் இயலவில்லை. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வசனங்கள் 8 முதல் 15 முடிய. அந்நாட்களில் ஸ்தேவான் அருளும் வல்லமையும் நிறைந்தவராய் மக்களிடையே பெரும் அருஞ்செயல்களையும் அடையாளங்களையும் செய்து வந்தார். அப்பொழுது உரிமை அடைந்தோர் எனப்படுவோரின் தொழுகை கூடத்தைச் சேர்ந்த சிலரும், சீரேன், அலெக்சாந்திரியா நகரினரும் சிசிலியா ஆசியா மாநிலத்தவரும் ஸ்தேவானோடு வாதாடத் தொடங்கினர். ஆனால் அவரது ஞானத்தையும் தூய ஆவி வாயிலாக அவர் பேசிய வார்த்தைகளையும் எதிர்த்து நிற்க அவர்களால் இயலவில்லை. பின்பு அவர்கள், இவன் மோசேக்கும் கடவுளுக்கும் எதிராக
பழிச்சொற்கள் சொன்னதை நாங்கள் கேட்டிருக்கிறோம் என்று கூற சிலரை தூண்டிவிட்டனர். அவ்வாறே அவர்கள் மக்களையும் மூப்பர்களையும் மறைநூல் அறிஞர்களையும் அவருக்கு எதிராக கிளர்ந்தெழச் செய்தார்கள். உடனே அவர்கள் எழுந்து வந்து அவரை பிடித்து தலைமைச் சங்கத்துக்கு இழுத்துச் சென்றார்கள். மேலும் பொய்ச் சாட்சிகளையும் கொண்டு வந்து நிறுத்தினார்கள். அவர்கள், இந்த மனிதன் இத்தூய இடத்தையும் திருச்சட்டத்தையும் எதிர்த்து ஓயாமல் பேசி வருகிறான் என்று கூறினார்கள். மேலும் அவர்கள், நசரேயராகிய இயேசு இந்த இடத்தை அழித்து விடுவார் என்றும் மோசே நமக்கு கொடுத்திருந்த முறைமைகளை மாற்றி விடுவார் என்றும் இவன் கூற கேட்டோம் என்றார்கள். தலைமைச் சங்கத்தில் அமர்ந்திருந்த அனைவரும் அவரை உற்று பார்த்தபோது அவரது முகம் வானதூதரின் முகம் போல் இருக்க கண்டனர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். தலைவர்கள் ஒன்று கூடி எனக்கு எதிராய் சூழ்ச்சி செய்தாலும் ஊழியன் உம்முடைய விதிமுறைகளை குறித்தே சிந்திக்கின்றேன். ஏனெனில் ஒழுங்குமுறைகள் எனக்கு இன்பம் தருகின்றன, அவையே எனக்கு அறிவுரையாளர். பல்லவி. ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். என் வழிமுறைகளை உமக்கு எடுத்துச் சொன்னேன், நீர் என் மன்றாட்டை கேட்டருளினீர். விதிமுறைகளை எனக்கு கற்றுத்தாரும், நியமங்கள் காட்டும் வழியை என்றும் உணர்த்தியருளும். வியத்தகு செயல்கள் பற்றி நான் சிந்தனை செய்வேன். பல்லவி. ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். பொய் வழியை என்னை விட்டு விலக்கியருளும், திருச்சட்டத்தை எனக்கு கற்றுத்தாரும். உண்மையின் பாதையை நான் தேர்ந்து கொண்டேன், நீதி நெறிகளை என் கண்முன் நிறுத்தியுள்ளேன். பல்லவி. ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 6, இறை வசனங்கள் 22 முதல் 29 முடிய. இயேசு 5000 பேருக்கு உணவளித்த பின் சீடர்கள் புறப்பட்ட கரையிலேயே மறுநாளும் மக்கள் கூட்டமாய் நின்று கொண்டிருந்தார்கள். முந்தின நாள் ஒரு படகை தவிர வேறு படகு எதுவும் அங்கு இல்லை என்பதையும், அதில் இயேசுவின் சீடர்கள் மட்டும் போனார்களே அன்றி இயேசு அவர்களோடு அப்படகில் ஏறவில்லை என்பதையும் அவர்கள் கண்கூடாக பார்த்திருந்தார்கள். அப்போது ஆண்டவர் கடவுளுக்கு நன்றி செலுத்தி கொடுத்த உணவை மக்கள் உண்ட இடத்திற்கு அருகில் திபேரியாவிலிருந்து படகுகள் வந்து சேர்ந்தன. இயேசுவும் அவருடைய சீடரும் அங்கு இல்லை என்பதை கண்ட மக்கள் கூட்டமாய் அப்படகுகளில் ஏறி இயேசுவை தேடி கப்பர்நாகுமுக்கு சென்றனர். அங்கு கடற்கரையில் அவர்கள் அவரை கண்டு, ரபி, எப்போது இங்கு வந்தீர் என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக, நீங்கள் அரும் அடையாளங்களை கண்டதால் அல்ல, மாறாக அப்பங்களை வயிறார உண்டதால்தான் என்னை தேடுகிறீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம், நிலை வாழ்வு தரும் அழியாத உணவுக்காகவே உழையுங்கள்.
அவ்வுணவை மானிட மகன் உங்களுக்கு கொடுப்பார். ஏனெனில் தந்தையாகிய கடவுள் அவருக்கே தம் அதிகாரத்தை அளித்துள்ளார் என்றார். அவர்கள் அவரை நோக்கி, எங்கள் செயல்கள் கடவுளுக்கு ஏற்றவையாக இருப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, கடவுள் அனுப்பியவரை நம்புவதே கடவுளுக்கு ஏற்ற செயல் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு முறை அன்னப்பறவை ஒன்று ஆற்றிலே உலவிக் கொண்டிருந்தது. நன்றாக இயற்கை காட்சிகளை ரசித்தவாறு ஆற்றிலே அது அருமையாக தன்னுடைய இறக்கைகளை விரித்து அப்படியே அந்த ஆற்று நீரிலே உலாவிக் கொண்டிருந்தது. அப்பொழுது திடீரென்று அந்த பகுதிக்கு ஒரு நாரையும் வந்து சேர்ந்தது. அந்த நாரை தன்னுடைய நீட்டமான கால்களை ஆற்றிற்கு உள்ளாக இறக்கி தன்னுடைய அந்த பெரிய அலகை வைத்து கொண்டு ஏதாவது சிறிய மீன்கள் கிடைக்குமா அல்லது நத்தைகள் கிடைக்குமா என்று அங்கே அந்த ஆற்றிலே தேடிக்கொண்டிருந்தது. அப்பொழுது அந்த நாரை அந்த அன்னப்பறவையை பார்த்து இவ்வாறாக கேட்டது, நீ இவ்வளவு அழகாக இருக்கிறாயே, நீ எங்கிருந்து வருகிறாய் என்று அந்த அன்னப்பறவையிடத்திலே நாரை கேட்ட பொழுது அந்த அன்னப்பறவை சொல்லும், நான் சொர்க்கத்திலிருந்து வருகிறேன், விண்ணகத்திலிருந்து வருகிறேன். என்னது சொர்க்கமா? அது எங்கு இருக்கிறது? சொர்க்கம் எப்படி இருக்கும்? சொர்க்கம் மேல் உலகத்தில் இருக்கிறது, அது மிகவும் அழகானது, அருமையானது என்று அந்த அன்னப்பறவை சொர்க்கத்தை பற்றி விண்ணுலகத்தை பற்றி அந்த நாரையிடத்திலே விவரிக்க தொடங்கியது. சொர்க்கத்திலே தெருக்கள் முழுவதுமாக தங்கமயமாக இருக்கும். தங்கத்தின் மீதுதான் நாம் நடந்து செல்ல வேண்டும். சுவர்களை பார்த்தோம் என்று சொன்னால் அங்கே வண்ணமயமான அழகு மிகுந்த விலை உயர்ந்த கற்களால் அந்த சுவர்கள் பொறிக்கப்பட்டிருக்கும். எங்கு பார்த்தாலும் அங்கு அழகு, கொள்ளை அழகு நிறைந்திருக்கும். அருமையான ஆறானது சொர்க்கத்திலே ஓடுகின்றது. அது மிகவும் தெளிவான ஆறு. அந்த ஆற்றங்கரையிலே இருக்கக்கூடிய மரங்கள் எல்லா உயிரினங்களுக்கும் மனிதர்களுக்கும் மிகச்சிறந்த மருந்துகளாக பயன்படுகின்றன. இன்னும் ஏராளமான சிறப்பம்சங்களை உள்ளடக்கியதுதான் இந்த விண்ணுலகம் அல்லது சொர்க்கம் என்று அந்த அன்னப்பறவை அந்த நாரையிடத்திலே சொர்க்கத்தினுடைய சிறப்பியல்புகளை எல்லாம் பற்றி விவரித்து கூறியது. அப்பொழுது அந்த நாரையினுடைய முகத்திலே எந்த ஒரு மாற்றமும் எந்த ஒரு ஆச்சரியமும் தெரியவில்லை. அன்னப்பறவை எந்த அளவிற்கு வியப்போடு அல்லது பெரிய விவரிப்போடு சொர்க்கத்தை பற்றி எடுத்துரைத்ததோ, ஆனால் நாரை அதையெல்லாம் குறித்து கவலைப்படவில்லை. ஓ அப்படியா என்கின்ற ஒரு ஏளன பார்வையோடு தான் அது அந்த நாரை அந்த அன்னப்பறவையை உற்று பார்த்தது. அப்பொழுது அந்த நாரை தொடர்ந்து அந்த அன்னப்பறவையிடத்திலே கேட்கும், உன்னுடைய சொர்க்கத்திலே அல்லது உன்னுடைய விண்ணுலகத்திலே நத்தைகள் இருக்கின்றனவா? சிறு சிறு மீன்கள் இருக்கின்றனவா? அங்கு வந்தால் நத்தை பிடிக்கலாமா என்று கேட்ட பொழுது அந்த அன்னப்பறவை சொல்லும், இல்லை இல்லை, அங்கு நத்தைகள் எல்லாம் கிடையாது. அது மிகவும் உயர்வானது, மகிமை மிகுந்தது. இதை போன்ற சின்ன நத்தைகள் எல்லாம் அங்கு காண்பது மிகவும் கடினம் என்று சொன்ன பொழுது அந்த நாரை அந்த அன்னப்பறவையிடத்திலே சொன்னதாம், நீ சொல்றதெல்லாம் சொர்க்கமே கிடையாது. ஒரு நத்தை கூட சொர்க்கத்தில் இல்லைன்னா அது என்ன சொர்க்கம்? நான் இருக்கிறேன்ல, இதுதான் எனக்கு சொர்க்கம். எவ்வளவு நத்தை இருக்கு பாரு, எவ்வளவு சின்ன சின்ன மீன்கள் இருக்கு பாரு. இதை விட்டுட்டு உன்னுடைய சொர்க்கத்துக்கு வரணும்ட்டு நினைச்சாலே எனக்கு மனசே வரல, போ அப்படின்னு சொல்லி அந்த நாரை அந்த அன்னப்பறவை இடத்திலே சொன்னதாம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை,
பல நேரங்களில் நாமும் கூட இந்த நாரையை போல இந்த உலகியல் காரியங்களை, உலகு சார்ந்த செயல்பாடுகளை அதிகமாக நாடி அவற்றிலே இன்பம் காண நாம் விரும்புகின்றோம். அதை விட்டுவிட்டு அதைவிட உயர்வான இறைவன் காட்டுகின்ற மேலுலகு சார்ந்த விடயங்களை குறித்து நாம் பல நேரங்களில் சிந்தித்து பார்ப்பதில்லை. இன்று நற்செய்திகளை பார்க்கிறோம். அந்த மக்கள் ஆண்டவரை பின்பற்றி சென்ற பொழுது ஆண்டவர் அவர்களுடைய பசியை போக்கினார். அப்பத்தை பலுகச் செய்து அவர்களுடைய பசியை போக்கினார். மக்கள் என்ன நினைக்கிறார்கள்? இவர் பின்னாடி போனா நமக்கு பசியே இருக்காது, நம்ம வேலை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை, எப்பொழுது போனாலும் வயிறு நிறையா சாப்பாடு போடுவாரு, அது போதும் என்கின்ற ஒரு மனநிலையோடு இயேசு சென்ற இடமெல்லாம் இந்த மக்கள் அவரை பின்தொடர்ந்து செல்லுகின்றார்கள். அந்த மக்களுடைய எண்ணத்தை புரிந்து கொண்ட இயேசு அவர்களை நல்வழிப்படுத்த விரும்புகின்றார். மக்களே, நீங்க செய்யறது சரியில்லை, நீங்க எதுக்காக என் பின்னாடி வர்றீங்க? நான் ஒரு அரும் அடையாளத்தை, அற்புதத்தை செய்துவிட்டேன் என்பதற்காகவா? இல்லை, வயிறு நிறைய நீங்க சாப்பிட்டீங்களே, அந்த சாப்பாடு திரும்பவும் கிடைக்கும் என்பதற்காகத்தான் நீங்கள் வருகின்றீர்கள் என்று இந்த மக்களுடைய அவர்களுடைய குறுகிய மனநிலையை ஆண்டவர் அங்கே படம் பிடித்து காட்டுகின்றார். அன்பு மக்களே, நாமும் கூட இப்படிப்பட்ட மனநிலையிலிருந்து, இந்த உலக சார்ந்த எண்ணங்களிலிருந்து, பொருளாதார வசதிகளை பெருக்க வேண்டும், பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்பதில் மட்டும் நாம் அதிகமாக நம்முடைய எண்ணத்தை செலவிடாமல், அதையும் தாண்டி விண்ணுலகு சார்ந்த காரியங்களையும் நாம் நமதாக்கி கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். விண்ணுலகு சார்ந்த காரியங்கள் என்கிற பொழுது ஆண்டவருடைய விழுமியங்கள், இறையாட்சியினுடைய தத்துவங்கள், மற்றவர்களை அன்பு செய்து ஏற்றுக்கொள்வது, நம்மிடம் இருப்பதை மற்றவர்களிடத்திலே பகிர்ந்து கொடுப்பது, இப்படிப்பட்ட நல்ல மனநிலைகளை நாம் நம்முடையதாக்கி கொள்கிற பொழுது நம்முடைய எண்ணங்கள் இயல்பிலேயே பரந்துபட்ட எண்ணங்களாக இருக்கும். பல நேரங்களில் நாம் மனிதர்களோடு பழகுகின்ற பொழுது எப்படிப்பட்ட மனிதர்களோடு பழகுகின்றோம்? அதிகமாக காசு, பணம், வசதி, வாய்ப்புகள் இருப்பவர்களோடு நம்முடைய உறவை வளர்த்து கொள்ள விரும்புகின்றோம். அதே நேரத்திலே அவர்கள் நல்லவராக இருந்தவர்களாக இருந்தாலும் கூட காசு இல்லை என்று சொன்னால், பணம் இல்லை என்று சொன்னால், ஏழைகளாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களிடத்திலே நம்மிடத்திலே நம்முடைய உறவு அதிகமாக காணப்படுவதில்லை. அவர்களை நாம் விலக்கி வைத்துத்தான் பார்க்க விரும்புகிறோமே தவிர அவர்களோடு உறவு பாராட்ட விரும்புவதில்லை. அன்பு மக்களே, இப்படிப்பட்ட மக்களையும் தேடி இவர்களோடு நாம் நல்லுறவை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட செயல்களில் நாம் ஈடுபடுகின்ற பொழுது விண்ணுலகு சார்ந்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாடுபவர்களாக இருக்கின்றோம். நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு நிலைகளிலும் இப்படிப்பட்ட ஒரு மனநிலையை, ஒரு ஏழ்மையான மனதை நம்முடையதாக்கி கொண்டு அப்படிப்பட்ட மக்களை தேடி சென்று அவர்களை அரவணைத்து அன்பு செய்து நம்மால் இன்று உதவிகளை கொடுக்கின்ற பொழுது நாமும் இறைவனுடைய விருப்பத்திற்கு உகந்தவாறு விண்ணுலகு சார்ந்த காரியங்களை தேடுபவர்களாக மாறுகின்றோம். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, நம்முடைய வாழ்வை சற்று சிந்தித்து பார்ப்போம். வெறுமனை பணம், வசதி, மக்களுடைய செல்வாக்கு இவற்றை மட்டும் நாம் நாடி அவற்றிற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? அல்லது இல்லாதவர்களையும் நாம் தேடி சென்று நம்மிடம் இருப்பதை அவர்களோடு பகிர்ந்து கொடுக்க முன் வருகிறோமா என்று சிந்தித்து பார்ப்போம். அப்படிப்பட்ட பரந்த மனநிலையை நம்முடையதாக்கிக் கொள்ள, அனைவரையும் அன்பு செய்து மன்னித்து விட்டு கொடுத்து இரக்கம் காட்டி வாழ தேவையான அருள் வரம் வேண்டி தொடர்ந்து இந்த தெய்வீக திருப்பலியிலே இணைந்து மன்றாடுவோம். ஆமென். உன் கரங்களில் என்னை தருகின்றேன்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலியின் காணிக்கைகளோடு எங்கள் வேண்டல்கள் உம்மை நோக்கி எழுவனவாக. இவ்வாறு நாங்கள் உமது மேன்மையால் தூய்மையாக்கப்பட்டு உமது பேரிரக்கத்தின் அருளடையாளங்களை பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மையினு மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உமது திருமுன் இடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார். கொலை செய்யப்பட்ட அவர் என்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். நீர் இவ்வுலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட நாங்கள் இன்று நினைவு கூறும் அடியார்களை இரக்கத்தோடு நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இரக்கம்
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோ. ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்து பிறப்பின் யூபிலி ஆண்டு இறைவேண்டல். விண்ணக தந்தையே, உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கைக்காக உமக்கு நன்றி. தூய ஆவியார் வழியாக தந்த பிறர் அன்பு என்னும் கொடைக்காக நன்றி. இந்த நம்பிக்கையாலும் அன்பாலும் உமது அரசின் வருகையை எதிர்நோக்கும் அருளை எங்களுக்கு தாரும். உமது நற்செய்தியின் சான்றுகளாக எங்களை மாற்றும். தீமையின் ஆற்றல்களை எங்களிடமிருந்து அகற்றும். நாங்களும் இவ்வுலகும் புதிய விண்ணகம் புதிய மண்ணகம் நோக்கிய பயணத்தில் இறை வார்த்தையால் மாற்றம் பெறுவோமாக. இந்த யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் எதிர்நோக்கின் திரு பயணிகளாகிய எங்களை வழிநடத்தட்டும். விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எம்மில் தூண்டி எழுப்பட்டும். எம் மீட்பர் இயேசுவின் மகிழ்ச்சியும் அமைதியும் உலகை நிரப்புவதாக. மூவொரு கடவுளே, உமக்கே மாட்சி, உமக்கே புகழ், உமக்கே நன்றி. ஆமென். அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன். நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. மன்றாடுவோமாக.
என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நிலை வாழ்வுக்கு எங்களை புதுப்பித்தே பாஸ்காருளடையாளத்தின் கனிகளை எங்களில் பெருகச் செய்து எங்கள் உள்ளங்களில் மீட்பளிக்கும் உணவின் ஆற்றலை பொழிந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய பங்கிலை VBS வகுப்புகள், விடுமுறை விவிலிய பள்ளி வகுப்புகள் சிறப்பான விதத்தில் இன்றிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. அன்பு குழந்தைகள் 50க்கும் மேற்பட்டோர் வருகை புரிந்திருந்தார்கள். அனுப்பி வைத்த பெற்றோருக்கு நன்றி. இன்னும் பலர் வருகை தரவில்லை. எனவே அன்பு பெற்றோர், உங்களுடைய பிள்ளைகளை இந்த விடுமுறை விவிலிய வகுப்பிற்கு அனுப்பி வைக்கும்படியாக உங்களுடைய பிள்ளைகளினுடைய வளர்ச்சியிலே மறை அறிவை அவர்கள் பெற்றுக்கொள்வதிலே அன்பு மக்கள், நீங்களும் அவர்களுக்கு ஊக்கம் கொடுக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பு மக்களே, நம்முடைய அந்த பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு நாளும் நாம் சிற்றுண்டி, தேநீர், குளிர்பானங்கள் வழங்குகின்றோம். அதற்கும் அன்பு மக்கள் உங்களால் இயன்ற நன்கொடையை கொடுக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. திருப்பலி நிறைவேற்றிய நம் பங்கு தந்தையின் உடல் சுகத்திற்காகவும் திருப்பலியில் பங்கேற்ற ஒவ்வொருவரின் குடும்ப நலனுக்காகவும் பிள்ளைகளின் நற்படிப்பிற்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே.
தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. புனித ஜெபமாலை அன்னையே, புனித ஜெபமாலை அன்னையே, புனித ஜெபமாலை அன்னையே, நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.